அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல ஆகஸ்ட் 2023ல நடந்த சிடெட் தமிழ் கொஸ்டின் பேப்பர் 2 பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு லாங்குவேஜ் 1ஆ தமிழ்ல சூஸ் பண்ணவங்க 91 to 120 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும். ஸோ அத ஃபர்ஸ்ட்டு பார்த்துரலாம். தமிழை மொழிப்பாடம் 1ஆக தேர்வு செய்தவர்கள். ஸோ அவங்களுக்கான கொஸ்டின் ஆன்சர் என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துரலாம். அதுக்கான ஆன்சர்ஸையும் பார்த்துரலாம். கொஸ்டின் நம்பர் 91 6ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு விளக்க எழுத்துடன் கூடிய திரைப்படம் ஒன்றை பார்க்கத் தருகிறார். அந்த படம் பாடப்புத்தகத்தில் உள்ள இயல் ஒன்றை அடிப்படையாக கொண்டது. இந்த வகை திரைப்படம் இதனை ஊக்குவிக்கிறது. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 1. மெய்மதிப்பு கொண்ட மொழிப்பாட கருவியை மாணவர்கள் பயன்படுத்துவதை ஊக்குவிக்கும்படி செய்தல், கவனித்தறிதல் உத்தி, செயலாற்றல் கொண்ட பார்த்தறிதல். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 92. முடிவுகோள். இளம் பிராயத்தில் குழந்தைகள் பெயர் சொற்களை விட அதிகமாக வினை சொற்களை பயன்படுத்துகிறார்கள். இலக்கண விதிகளை கவனத்தில் கொள்வதில்லை. காரணம், சொல்லறிவு தகுதி அவர்களுக்கு குறைவாக உள்ளது. பின்வருவனவற்றிலிருந்து மிக பொருத்தமான விடையை தேர்க. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 4. முடிவுகோள் மற்றும் காரணம் இரண்டும் சரியானது. முடிவுகோளின் சரியான விளக்கமாக காரணம் உள்ளது. கொஸ்டின் நம்பர் 93. நாங்கள் கண்களை மூடிக்கொண்டு ஒரு பையிலிருந்து ஏதாவது ஒரு பொருளை எடுக்க வேண்டும், பிறகு அதை பற்றி விளக்க வேண்டும் என தனது வகுப்பறை அனுபவத்தை ஒரு குழந்தை கூறுகிறார். அது கற்பதற்கு நல்ல ஒரு முறை என்றும் சொல்கிறாள். இது தான் கற்கும் முறை பற்றிய அவளது விருப்பத்தை தெரிவிக்கிறது. குழந்தையின் தேர்வு என்ன? கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 1. நான் இயங்கும்போது மொழியை நினைவில் கொள்கிறேன். கொஸ்டின் நம்பர் 94. மாணவர் என்ன செய்கிறார் என்பதை எடுத்துக்காட்டை படித்து கண்டறிக. எடுத்துக்காட்டு எந்த உத்தியை பின்பற்றுகிறது என்பதை தேர்வு செய்க. ஸோ எடுத்துக்காட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஏதாவது ஒரு சொல் புரியவில்லை எனில் நான் அதனை தேடி பார்த்து தெரிந்து கொள்கிறேன் அப்படின்னு ஒரு மாணவன் சொல்றாரு. ஸோ அப்போ இது என்ன உத்தி அப்படின்னா கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 1ல இருக்கு. பார்வை நூல்களை பார்த்தறிதல். கொஸ்டின் நம்பர் 95. குறையறியும் தேர்வு என்பது இதனை மதிப்பிட உதவுகிறது. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 4. மாணவர்களின் மொழியாற்றல் மற்றும் மொழி சிக்கல் பற்றி. கொஸ்டின் நம்பர் 96. செயல்திறன் தேர்வு இதனை மதிப்பிடுகிறது. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 1. மாணவர்களின் மொழி கற்றல் படிநிலை. ரிமைனிங் ஆப்ஷன்ஸ் நீங்க படிச்சு பாருங்க. இன்னும் எல்லா ஆப்ஷன்ஸும் படிச்சாதான் நமக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். நான் வந்துட்டு கரெக்ட் ஆன்சர் சொல்லிட்டு அங்க பாஸ் பண்ணி தான் படிக்கிறேன். உங்களுக்கு நீங்க வால்யூம் ரெடியூஸ் பண்ணிட்டு எல்லா ஆப்ஷனும் நீங்க படிச்சு பார்க்கலாம். ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 97. மாணவர்களை ஓர் ஆசிரியர் குழுக்களாக பிரிக்கிறார். யானைகள் பற்றிய கதையை படிக்கும் முன்பு அவை பற்றிய வினாடி வினாக்களை செய்யும்படி கேட்கிறார். ஆசிரியர் இதை செய்வதற்கான நோக்கம். கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 1. பாடப்பொருள் மீது ஆர்வத்தை தூண்டுதல். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 98. ஒரு மொழி வகுப்பில் மாணவர் ஒருவர் இடையூறு செய்பவராக இருக்கிறார். இவரை கையாள ஆசிரியர் செய்ய வேண்டியது. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 1. குழந்தைகளிடம் முதலில் தீர்வு பற்றி பேசுதல். ஸோ ரிமைனிங் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு படித்து பார்த்தாவே டைரெக்டாக புரிஞ்சிடும். அறிவார்ந்த மாணவர்களுடன் பேசுதல், தீர்வுக்காக பெற்றோரை அணுகுதல், பள்ளி நிர்வாகத்திடம் மாணவரின் நடத்தை பற்றி தெரிவித்தல். ஸோ இது எதுவுமே கிடையாது. அப்போ நம்ம எதுக்கு கிளாஸில் இருக்கோம்? ஸோ டைரெக்டாக நம்ம அந்த குழந்தைகிட்ட தான் முதல்ல பேசணும். அதுதான் ஆப்ஷன் 1 நமக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 99. மாணவர்கள் கருத்துக்களை விரைந்து பரிமாறிக்கொள்கிறார்கள், ஒருங்கமைக்கிறார்கள், முன்வரைவு செய்கிறார்கள், திருத்தி மாற்றி எழுதுகிறார்கள், எழுத்தை மறுசீரமைப்பு செய்கிறார்கள். இந்த செயல்பாட்டில் வெளிப்படும் திறன் என்ன? கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 3. எழுதுதல் திறன். கொஸ்டின் நம்பர் 100. முடிவுரை.
தொடக்க நிலையில் வாசித்தலும் எழுதுதலும் திறனாய்வு சிந்தனை திறனை வளர்க்க உதவுகின்றன. காரணம், திறனாய்வு சிந்தனை எழுதுதல் படித்தலின் ஒரு துணைத் திறனாக உள்ளது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் 4. முடிவுரை சரியானது, காரணம் தவறானது. ஸோ திறனாய்வு சிந்தனைக்கு வந்துட்டு அது யோசிக்கிற திறன் தான் இல்லையா? எழுதுதல் படித்ததல் துணைத்திறன் அப்படிங்கிறது கிடையாது. அதனால ஸோ அது ராங் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 101. மொழித்திறன்கள் சிறப்பாக கற்கப்படுவது இதன் வழி நிகழ்கிறது. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 3. ஒருங்கிணைந்த முறையை கொண்டு கற்பிக்கப்படும் போது. 102. கதை சொல்லும் திறன் பற்றி மாணவர்கள் புரிந்து கொண்டு பயன்படுத்துவது பற்றி மதிப்பிட வேண்டும். எனில் ஓர் ஆசிரியர் மாணவர்களுக்கு தர வேண்டிய பணி. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 1. தங்களுக்கு வியப்பேற்படுத்திய நிகழ்ச்சி ஒன்றை பகிர்ந்து கொள்ள சொல்லுதல். ஸோ ரிமைனிங் இருக்க ஆப்ஷன்ஸ் பார்த்தாவே நமக்கு தெரிஞ்சிடும் டைரக்டாக ஆன்சர் ஆப்ஷன் 1ல தான் இருக்குது அப்படின்னு. கொஸ்டின் நம்பர் 103. 7ஆம் வகுப்பு ஆசிரியர் ஒருவர் பாடப்பகுதியில் உள்ள நூல்களுக்கு அப்பால் சில நூல்களை படிக்க மாணவர்களுக்கு ஊக்கமளிக்கிறார். அவர் செய்வது. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 3. விரிவான வாசிப்பு. எக்ஸ்டென்சிவ் ரீடிங் அப்படின்னு நமக்கு ஸ்ட்ரக்சர்லாகவே புக்கில் கொடுத்துருப்பாங்க. கொஸ்டின் நம்பர் 104. புதிய வகுப்பு ஒன்றுக்கு மொழிப்பாடத்திற்கான பாடப்புத்தகம் ஒன்றை தேர்ந்தெடுக்க சொல்கிறார் பள்ளி முதல்வர். ஆசிரியர் இதனை தேர்ந்தெடுக்கும் போது கவனத்தில் கொள்ள தேவையற்றது எது? கவனத்தில் கொள்ள தேவையற்றதுன்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் 4. கோட்பாட்டு சிக்கல், உள்ளடக்க செறிவு. கொஸ்டின் நம்பர் 105. மாணவர்கள் மொழிப்பாட வாசிப்பு பகுதியை கையாளும் முறையை மதிப்பிடவும் மேற்பார்வையிடவும் சில விதிமுறைகளை உருவாக்குகிறார் ஆசிரியர். இதற்கு மிகவும் தேவையானதும் பயனுள்ளதுமான விதிமுறை எது? கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 3. கவனித்தல், பின்னூட்டம் அளிக்கும் உரையாடல்கள், எழுதும் மதிப்பீட்டறிக்கை. ஸோ அடுத்தது குறிப்பை பார்த்து ஸோ அதில் இருந்துட்டு கொடுக்கப்பட்டுள்ள கவிதையை படித்து அதனை தொடர்ந்து வரும் கேள்விகளுக்கு மிக பொருத்தமான விடைகளை தேர்வு செய்க. ஸோ கொடுத்துருக்காங்க தன் பெண்டு தன் பிள்ளை சோறு வீடு. ஸோ இந்த பாடல் வந்து நமக்கு ரிப்பீட்டடாக கேட்டுட்டு இருக்காங்க. இந்த கடுகுள்ளம், தொன்னை உள்ளம் இதெல்லாமே இதோட நானே 2 டைம்ஸ் இது சொல்லிட்டேன் ஆக்சுவலாக. இது 2023ல கேட்டிருக்காங்க, 2024லையும் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பாரதிதாசன், பாரதியார் பாடல்கள் நம்ம புக்கில் இருக்காது, நம்ம கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். இல்லை அப்படின்னாலும் இந்த பேராகிராஃபை படித்து பார்த்தாலும் நமக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ஸோ கொஸ்டின் பார்த்துடலாம் பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 106. பிற நாட்டை துன்புறுத்தல். ஸோ இதுக்கு ரிலேட்டடானது ஆப்ஷன் 2ல இருக்கு, தொன்னையுள்ளம். கொஸ்டின் நம்பர் 107. தன்னலம் தீர்ந்ததால். கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 4. சண்டை இல்லை. கொஸ்டின் நம்பர் 108. தாயுள்ளத்துக்கு பொருந்தாதது. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 3. கடுகுள்ளம். கொஸ்டின் நம்பர் 109. பொருந்தாத இணைகள். கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 2. கடுகு உள்ளம், துவரையுள்ளம். கொஸ்டின் நம்பர் 110. கண்ணல் என்பது. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 4ல இருக்கு, கரும்பை குறிக்கும். கண்ணல் என்பது கரும்பை குறிக்கும். கொஸ்டின் நம்பர் 111. மோனை இணை. ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 3. ஆயுதங்கள் அவரவர். ஸோ இது மட்டும்தான் மோனை இருக்கு. நெக்ஸ்ட் குறிப்பு பாருங்க. கொடுக்கப்பட்டுள்ள பத்தியை படித்து அதனை தொடர்ந்து வரும் வினாக்களுக்கு மிக பொருத்தமான விடைகளை தேர்வு செய்க. ஸோ முதல்ல கவிதை கொடுத்துருந்தாங்க ஒரு பாடல். அடுத்ததான் நமக்கு ஒரு பத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ முதற் பொருள், கருப்பொருள், உரிப்பொருள் இது ரிலேட்டடாக கொடுத்துருக்காங்க. இதை நம்ம படித்து பார்த்தாவே நம்மளால் கரெக்டான ஆன்சர் பண்ணிட முடியும். கொஸ்டின் நம்பர் 112. நிறத்தின் பாகுபாடு. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 2. திணை. ஸோ இது கொஸ்டினுக்கு மேலே பார்த்தீங்கன்னாவே இருக்கும். இவ்வைந்து நிலத்தின் பாகுபாடுகளை திணைகள் என்று பெயர். பாகுபாடுகளுக்கு திணைகள் என்று பெயர் அப்படின்னு இருக்கு. ஸோ டைரெக்டாக அதுக்கு கீழே கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. 112. நிலத்தின் பாகுபாடு. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 2. திணை. கொஸ்டின் நம்பர் 113. பாலை என்பது. ஆப்ஷன் 1. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 1. முல்லையும் குறிஞ்சியும் தெரிந்தது. கொஸ்டின் நம்பர் 114. முதற் பொருள்களின் சார்பாக நின்று டேஷ் அமைகிறது. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 4. கருப்பொருள். கொஸ்டின் நம்பர் 115. பாலை நிறத்துக்கு பொருந்தாதது. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 3.
முல்லையும் குறிஞ்சியும் மாறாதது. ஸோ இது பொருந்தாது. முல்லையும் குறிஞ்சியும் மாறுபட்டது தான் நமக்கு பாலை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 106 உரிப்பொருள் டேஸ் குறிக்கும். ஸோ உரிப்பொருள் அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது பேராகிராஃப்குள்ளே இருக்கிற பாயிண்ட் தான். கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 1 வாழ்க்கைச் செய்தியை. கொஸ்டின் நம்பர் 117 பொருந்தாததை கண்டறிக. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 4 பாருங்க. மலையும் காடும் சார்ந்த இடமும். ஸோ எல்லாமே கடலும் கடல் சார்ந்த இடமும் வயலும் வயல் சார்ந்த இடமும் கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஸோ இதில் மலையும் காடும்னு மெர்ஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க ரெண்டும். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 118 நிலத்தின் இயல்புக்கு ஏற்ப கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 4ல் இருக்கு பண்பாடு அமையும். நிலத்தின் இயல்புக்கு ஏற்ப பண்பாடு அமையும். கொஸ்டின் நம்பர் 119 முல்லையும் குறிஞ்சியும். இதுக்கு வந்துட்டு இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 1 எண்ணும்மை. கொஸ்டின் நம்பர் 120 நிலத்தின் இயல்பு. நிலத்தின் இயல்பு ஐயால் கூ இன் நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ நிலத்தின் இயல்பு அப்படிங்கும்போது இது வந்துட்டு 5ஆம் வேற்றுமை. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 4. ஸோ இது லாங்குவேஜ் 1ஆ சூஸ் பண்ணியிருக்கவங்களுக்கான கொஸ்டின். ஸோ லாங்குவேஜ் 2ஆ தமிழை சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க என்ன கொஸ்டின் பார்த்துருப்பாங்க, ஆன்சர் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கான கொஸ்டின் நம்பர் 121 to 150. ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.